إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணிதக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாட்களிலேயே ஒரு சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய தினத்தில் ஒரு சிறந்த இபாதத்தை சிறந்த இடத்தில் சிறந்த நேரத்தில் அல்லாஹ்வை துதிக்க வேண்டும், துதிபாட வேண்டும். அவனை வணங்குவதற்கு இந்த உயர்ந்த லட்சியத்தில் உலகத்தில் எவ்வளவு பணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்தவர்களாக இங்கே இந்த ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக ஒன்று விரும்புகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்ஆவிற்கு பல்வேறு சிறப்புகள் கூறியிருக்க, யாருடைய ஜும்ஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதோ ஒரு ஜும்ஆவிலிருந்து மற்ற ஜும்ஆவிற்கு இடைப்பட்ட சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்ஆவுக்கு சிறப்பாக சொன்னார்கள். எனவே இந்த ஜும்ஆவுடைய முக்கியத்துவத்தை கருதி அதை பாடுபடுத்தக்கூடிய உணர்வுவது பேசுவது போன்ற வீணான காரியங்களில் ஈடுபடாமல் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பாக இதை நாம் கருதி இந்த ஜும்ஆவை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்து வரக்கூடிய ஒரு பிரார்த்தனையோடு இந்த ஜும்ஆவை ஆரம்பிச்சிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஜும்ஆவை எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சமூக அழிவிற்கான காரணம் என்கின்ற தலைப்பின் வாயிலாக ஒரு சில செய்திகளை பார்ப்பது நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு ஆண்டுகளும் பல்வேறு சோதனைகள் அழிவுகளை இந்த சமுதாயத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நிலச்சரிவுகளின் மூலமாக, வெள்ள பாதிப்புகளின் மூலமாக, சில இடங்களில் மிக உயர்ந்த கட்டிடங்கள் கூட தீயால் பற்றி எரிந்து ஒன்றுமில்லாமல் ஆகக்கூடிய காட்சிகள், புயல் காற்றின் மூலமாக என பல்வேறு இயற்கை சீற்றங்களால் சமூகம் அழிவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் அழிவின் காரணமாக மனிதனுடைய அடிப்படை விஷயங்கள் கூட ஒன்றுமில்லாமல் போய்விடுகின்றது. உணவிற்கு கஷ்டப்படுகின்றார், உறங்குவதற்கு சிரமப்படுகின்றார், உடுத்துவதற்குண்டான ஆடைகள் இல்லாமல் அந்த நேரத்தில் தத்தளிப்பதை நாம் பார்க்கின்றோம். செல்வந்தராக இருப்பவர்கள் கூட ஏழையாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அழிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த அழிவுகள், இயற்கை சீற்றங்கள், இது சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன சொல்கின்றார்? ஒரு முஸ்லிம் இப்பேற்பட்ட அழிவை சந்திக்கும் போதும் சரி,
அந்த அழிவு சம்பந்தமான விஷயங்களை கேட்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலை இருக்க வேண்டும் என்பதாக இதன் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்னவென்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். இதன் மூலம் அவர் எதிர்பார்ப்பது என்ன, எப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த முஸ்லிம்கள் உருவாக்க வேண்டும், வெறும் ஒரு பேசக்கூடிய பொருளாக எழுதக்கூடிய விஷயமாக கடந்து செல்வதற்காகத்தான் இப்படியான அழிவுகளை நாம் பார்க்கின்றோமா என்று பார்த்தால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். எப்பேற்பட்ட நிலைமைக்குள்ளாக இந்த முஸ்லிம்கள் ஆக வேண்டும், இந்த நிலைமைகளின் மூலமாக அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 126வது வசனத்தில் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். அவர்கள் பார்க்க வேண்டாமா, ஒவ்வொரு ஆண்டுகளும் அவர்கள் ஒரு முறையோ இருமுறையோ சோதிக்கப்படுகிறார்களே, எத்தனையோ பல்வேறு சோதனையின் மூலமாக சோதிக்கப்படுகிறார்களே, அழிக்கப்படுகிறார்களே. அப்படி இருந்தும் கூட அந்த மக்கள் சும்மையாக தூவோம், அவர்கள் தௌபா செய்வது கிடையாது. அவர்கள் நல்லுபதேசமும் இதன் மூலம் பெறாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றார். அப்படியானால் ஒரு முஸ்லிம் இப்பேற்பட்ட ஒரு தரத்தை சூழ்நிலையை பார்க்கிறார் என்றால் இரண்டு நிலைகளை அவர்கள் அடையாமல் அந்த நிலையை கடக்கக்கூடாது. ஒன்று, தௌபா செய்யக்கூடியவராக, யா அல்லாஹ் நான் செய்த பாவங்களை நீ மன்னிப்பாயாக, இப்பேற்பட்ட இந்த நிலைமைகள், இயற்கை சீற்றங்கள், இந்த அழிவு என்னுடைய உலகத்தின் முடிவாக இருக்கும் என்றால் இதற்கு பிறகு என்னுடைய மறுமையுடைய நிலை என்ன என்கின்ற இந்த நிலையை குறித்து அவர் நினைத்து கடந்த காலத்தில் செய்த பாவங்கள், கடந்த காலத்தில் செய்த மாற்றங்கள், இதையெல்லாம் உணர்ந்தவராக தௌபா செய்யக்கூடியவராக மாற வேண்டும். வேறு சொல்லி காண்பிக்கின்றார், நல்லுபதேசம் பெறக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். வீணாக விளையாட்டாக அதை கடந்து செல்லக்கூடாது. அதில் நல்லுபதேசத்தை பிடித்து படிப்புகளை பெற்று அதன் மூலமாக தக்வா உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இயற்கை சீற்றங்கள், சமூக அழிவுகளை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். இன்னும் சிலருடைய சிந்தனைகளை பார்க்கலாம். வேறோ மாநிலங்களினாலே நடைபெறுகின்றது, வேறோ நாட்டினாலே இது போன்ற இயற்கை சீற்றங்கள் நடைபெறுகின்றது என்பதாக அச்சமற்றவர்களாக, எந்த ஒரு பயமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை எப்படி தாண்டோற்றி தனமாக நடக்கின்றார்களோ, தன்னுடைய எண்ணம் போல் வாழ்க்கை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை சொல்லி காண்பிக்கின்றார். 7வது அத்தியாயம் 97வது வசனம் மற்றும் 98வது வசனத்தில் சொல்கின்றார், அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே, நிம்மதியாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களுக்கு வராது என்பதை அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றார். விளையாடிக் கொண்டு முற்பகலில் அவருடைய அன்றாட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அப்பொழுது நிம்மதியாக இருக்கும் பொழுதும் நம்முடைய வேதனை வராது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அச்சமற்றவர்களாக, பயம் இல்லாதவர்களாக என்பதாலே நடந்து கொண்டிருக்கின்றது. நமக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்பதாக எந்த ஒரு பயமும் விழிப்புணர்வும் இல்லாமல் இது போன்ற சூழலை பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்தின் பக்கம் மீளாமல், தௌபா செய்யாமல் அச்சமற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களே, ஹராமை செய்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் இருந்துவிட்டார்கள். இது போன்ற அழிவின் காரணமாக அவருடைய வாழ்க்கை முழுமையாக முடிந்துவிட்டது என்கின்ற செய்தியெல்லாம் கேட்டும் கூட அச்சமற்றவர்களாக இருக்கிறார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னாள் அழித்த சமுதாயத்தை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்போது வேண்டுமானால் இந்த சோதனைகள் வரும். இந்த சோதனைகள், வேதனைகள் என்பது அந்த சமூக மக்கள் அதை அடையும் பொழுது தௌபா செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும், நல்லுபதேசம் பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும். அவர்களுக்கு மட்டும் அந்த படிப்படி அல்ல, அவர்களுக்கு மட்டும் அந்த பாடங்கள் அல்ல, அவர்கள் மட்டும் அதன் மூலம் தன்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்பல்ல. மாறாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் அந்த நேரத்தை பார்க்கும் பொழுது, அந்த செய்திகளை கேட்கும் பொழுது அவருடைய தக்குவா அதிகரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்பேற்பட்ட நிலையை நம்மை வைக்காமல் இந்த உலகத்தில் நன்மைகளை செய்வதற்கு உண்டான வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றார் என்கின்ற அந்த சிந்தனை, நன்றி உணர்வு வந்து இந்த உலகத்தில் சிறந்த மக்களாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், படிப்பனை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மக்களாக நாம் இருக்கின்றோமா?
எத்தனை வருடங்கள், எத்தனை நாட்கள் நாம் பல்வேறு செய்திகளை படிக்கின்றோம். இலங்கை சம்பவத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வருடத்தில் கேரளாவை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது பழைய செய்தியாக மாறிவிட்டது. அதே போல அதற்கு முன்னால் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தை பற்றி பேசினோம். இப்படியாக காலங்கள் கடக்க கடக்க பல்வேறு சோதனைகளை பற்றி பேசினால் கடக்கின்றோமே தவிர 4 நபர்கள் குடும்பத்தை சம்பந்தமாக பேசுகின்றோம். ஆனால் அதன் மூலமாக நம்முடைய ஈமான் அதிகரித்ததா என்று கேள்வியை கேட்டால் இல்லை சகோதரர்களே. அடுத்த செய்திகள் வந்துவிட்டால், இது போன்ற விபத்துகள், இது போன்ற சோதனைகள், இது போன்ற சமூக அழிவுகளை வந்துவிட்டால் அதன் பக்கம் சென்றிருக்கின்றோமே தவிர அல்லாஹ் சொன்னாலே தௌபாவுடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும், நன்குபதேசம் வரக்கூடியவர்களாக இந்த முஸ்லிம்கள் மாற வேண்டும், இதை தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார் என்பதாக அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கின்றாரே. இந்த சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் பொறுத்தளவில் அந்த சோதனை சமூக அழிவை பார்க்கும் பொழுது அவர்கள் தௌபாவுடையவர்களாக மாற வேண்டும், இந்த மார்க்கத்துடைய நெருக்கத்தை ஏற்படுத்த என்பதாக அல்லாஹ் சொல்லி கண்டிருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, முன்னால் சமூகம் மையமாக வாழ்ந்திருக்கின்றது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை தாண்டி உலகத்தில் பல்வேறு சமூக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த சமூக மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ சமூகங்கள், எத்தனையோ காரணங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இணை வைத்ததின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் செல்லக்கூடிய மக்களை தடுத்ததின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். நபிமார்களை பொய்ப்படுத்தியதன் காரணமாக கேலிகள் செய்ததால் அழிக்கப்பட்டார்கள். நியமத்துகளை அவர்கள் நிராகரித்ததின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். இப்படியாக பல்வேறு விஷயங்கள் மட்டுமல்ல, கேவலங்கள் அசிங்கங்களை செய்ததின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். சில சமூகத்தை ஒன்றுமே இல்லாமல் கூட அல்லாஹ் ஒப்புதலாக ஆக்கியிருக்கின்றார். இவையெல்லாம் மிக அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம், சில சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை நாம் படித்து பார்க்கும் பொழுது நம்மை விட பலசாலிகளாக இருந்தார்கள், நம்மை விட படையால் பதவியால் உயர்ந்தவர்களாக இன்று கூட ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு அன்றைய காலத்திலே உயர்ந்த கட்டிடங்கள் கட்டக்கூடிய மக்களாக, மலைகளை குறையக்கூடிய மக்களாக அல்லாஹ் அப்பேற்பட்ட சமூகத்தையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான் என்றால் நம்மளை ஏமாத்திரம் சகோதரர்களே, ஏமாத்திரம் நேற்று பாருங்கள். என்று சொல்லிய பிராவுனை ஒன்றுமில்லாமல் அல்லாஹ் ஆக்கினான். நான் தான் இறைவன், நான் தான் அல்லாஹ் என்பதாக தங்கத்தை கட்டிக்கொண்டு சமூகத்தில் பொய்ப்பிரச்சாரம் செய்து கொண்டு இணை வைப்பை பரப்பிக் கொண்டிருந்தாரே, அப்பேற்பட்ட பிராவுனை ஒன்றுமில்லாமல் அல்லாஹ் ஆக்கினான். இவைகள் எல்லாம் வரலாறுகளாக, வார்த்தைகளாக கேட்டுவிட்டு படித்துவிட்டு செல்வதற்காக இல்லை. இந்த அழிவுகளும் இந்த சோதனைகளும் ஒரு முஸ்லிம் கடந்து செல்லும் பொழுது தக்வாவை அதிகரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், ஈமானை அதிகரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், தொழுகையோடு இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளோடு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க, பாசமிகு அந்த தூதர் அகிலத்தின் அருட்படை அண்ணலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க, இந்த செயல்பாடுகள் முன்னால் வாழ்ந்த சமூகம் செய்வதன் காரணமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த செயல்பாடுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய சஹாபாக்களை பண்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னமா லகபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் எந்தெந்த செயல்பாடுகள் செய்வதன் காரணமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். தோழர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக தன்னுடைய சஹாபாக்களுக்கும் தன்னுடைய தோழர்களுக்கும் அதோடு சமூகத்தில் வரக்கூடிய மக்களுக்கும் உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. ஆனால் எந்தெந்த செயல்பாடுகள் எல்லாம் குறித்து சொன்னார்களோ, எதுவெல்லாம் முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள் அழிக்கப்படுவதற்குண்டான காரணம் என்பதாக சொன்னார்களோ, அதுவெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் மிக சர்வசாதாரணமாக செய்யப்படுவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது செய்தியாக சொன்னாங்க, தண்டனை நிறைவேற்றும் விஷயத்தில் யார் பாரபட்சம் காட்டுகிறார்களோ, தண்டனை என்று வரும் பொழுது பணக்காரருக்கு ஒரு வகையான தீர்ப்பு, ஏழைக்கு ஒரு வகையான தீர்ப்பு, அழகுள்ளவர் அழகற்றவர், பதவியுடையவர் பதவி இல்லாதவர், சமூகத்தில் அந்தஸ்து பெற்றவர் சமூகத்தில் அந்தஸ்து பெறாதவர் என்றெல்லாம் பாரபட்சம் பார்த்து தண்டனை ஒரு சமூகம் பாரபட்சம் காட்டியவர்களுக்கு தீர்ப்பை மாற்றும் என்றால் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், முன்னால் வாழ்ந்த சமூகம் அழிக்கப்படுவதற்குண்டான செயல்பாடுகள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சர்வசாதாரணமா பார்க்கிறோம்,
அநியாயம் செய்யப்பட்டவன் பலகீனமானவராக இருந்தால், சமூகத்தில் அந்தஸ்து பெறாதவராக இருந்தால் அவர்களிடத்தில் ஒரு வகையான அப்ரோச் இருக்கும். அதுவே அநீதம் செய்யப்பட்ட இடத்தில் ஒரு செல்வம் படைத்தவரோ பதவி உடையவரோ சமூகத்தில் அந்தஸ்து பெற்றவரோ இருந்தால் சட்டங்கள் அவருக்கு உதவி செய்யும். பார்க்கின்றோம், இந்த சமூகத்திலும் கூட அல்லாஹ் பாதுகாப்பதை தவிர மிக சர்வசாதாரணமாக ஒரு பாமர மக்கள் தவறு செய்தால் நம்முடைய நாவல்கள் அவருடைய கண்ணியத்தை பேசி புரளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதுவே செல்வம் படைத்த ஒரு மனிதர் தவறு செய்தால் கண்டு கொள்ளாமல் போவோம். அல்லாஹ் பாதுகாப்பதை தவிர எத்தனையோ அன்பர்கள், எத்தனையோ சகோதரர்கள் அல்லாஹ்விற்காக எத்தனையோ செல்வ செழிப்புகளை கொடுத்து உதவுகிறார்கள். ஆனால் சமூகத்தில் நாம் இந்த நிலைமை பார்க்கின்றோமா இல்லையா? பெரும் பதவிகள் இருந்துவிட்டால் அவருடைய தவறுகள் எல்லாம் மறைக்கப்படுகின்றது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட தூதர் தலைவர்களுக்கு முன்மாதிரி உண்டான செய்தியை பாருங்கள். பனு மக்சூமியா என்கிற ஒரு குலத்துடைய உயர்ந்த ஒரு பெண்மணி, ஒரு உயர்ந்த குலம், அதை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகின்றார். திருடிவிட்டால் இஸ்லாத்துடைய அடிப்படையில் கைகளை வெட்ட வேண்டும், அந்த கரங்களை வெட்டணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழக்கு வருது. உடனே சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெண்மணி உயர்ந்த குலம் என்கின்ற காரணத்தினால் மன்னிக்க வேண்டும் அல்லது அந்த தண்டனையை குறைக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பாசமாக நேசமாக இருக்கக்கூடியவர் தான் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசுங்க, அந்த பெண்மணி உயர்ந்த குலம், கொஞ்சம் நீங்க பேசலாம், வாய்ப்பு இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிக்கலாம் அல்லது தண்டனை குறைக்கலாம், பேசுங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போறாரு உஸாமா ரலியல்லாஹு அவர்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை தெரியுமா? கேட்ட வார்த்தை தெரியுமா? என்று தீர்ப்புகளை எழுதுகிறார்கள். ஒரு சாதாரண சமூக மக்கள் அந்த மக்களுக்கு எதிராகவே இருக்கின்றது தீர்ப்பும் பிரிதும் கூட தீர்ப்பு எழுதி சமூகத்தில் குழப்பம் செய்கிறார்களே, அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சமூகத்தில் எப்படி நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நேசரை வந்தும் கூட தனக்கு பிடித்தமானவர் பேசுகிறது தெரிந்தும் கூட அந்த நேரத்துடைய பாசம் தடுக்கவில்லை, அவருடைய நேசம் தடுக்கவில்லை, அந்த பெண்ணுடைய சமூக அந்தஸ்து தடுக்கவில்லை. உடனடியாக கேட்டார்கள், அஜஷ்தரு ஃபி ஹஜ் மின் ஹுதூதில்லாஹ், உஸாமாவே அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதை தடுப்பதற்கு வந்திருக்கீங்களா கேக்குறாங்க. தடுப்பு வந்திருக்கீங்களா? அல்லாஹ்வுடைய சட்டத்தை நான் நிறைவேற்ற போறேன், நீங்க வரீங்களான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை, மின்பரில் ஏறக்கூடிய பிரச்சனையாக பார்த்தார்கள். உடனடியாக மின்பருக்கு ஏறினாங்க. உடனே புகாரி 4304 ஹதீஸாக ஃபைன்னமா லதன்னாசு வலக்கும், மக்களே முன்னால் வாழ்ந்த சமூகம் அழிக்கப்பட்டது எதற்கு தெரியுமா? அன்னஹும் கானூ இதா சரஃப ஃபீஹிம் அஷ்ஷரீஃபு தரக்குஹு, அவர்கள் உயர்ந்த குலத்துள்ளவர்கள் கண்ணியமானவர்கள் திருடிவிட்டால் தரக்குஹு, அவர்களை விட்டு விடுவார்கள், கண்டு கொள்ளாமல் தண்டனை கொடுக்காமல் பாரபட்சத்தோடு விட்டு விடுவார்கள். வைதா சரஃப ஃபீஹிம் அல்தஈஃப், அதுவே பலவீனமானவராக இருக்கக்கூடிய ஏழ்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தில் அந்தஸ்து பெறாத ஒரு மனிதர் அவர் திருடிவிட்டால் உடனடியாக அவர் மீது சட்டங்கள் பாயும், அந்த குற்றங்கள் அவர் மீது தண்டனை நிறைவேற்றப்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சகோதரரே, அதோடு விட்டுவிடவில்லை. வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் அன்ன ஃபாத்திமத பின்த முஹம்மத், இந்த முஹம்மதுடைய மகளாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரஃபத், அவர்கள் திருடினாலும் லகதஅது யதஹா, அவர்களுடைய கையும் நான் துண்டிப்பேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்பேற்பட்ட தலைவன் சகோதரர்களே! தீர்ப்புகள் எழுதக்கூடியவர்கள் படிக்க வேண்டிய தலைவர் தன்னிடத்தில் அதிகாரம் இருந்துவிட்டால் எப்பேற்பட்ட தண்டனைகளை மாற்றுவோம் என்பதாக சமூகத்தில் குழப்பங்களை செய்கிறார்களே, அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளாருடைய பெயரை சொன்னார்கள். எப்பேற்பட்ட மகளாக
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் என்பதாக கேட்ட மாத்திரத்திலே நான் மரணம் அடைந்து விடுவேன் பாத்திமாவை சொன்னிய மாத்திரத்திலே அழுதவர்கள். அதுக்கப்புறம் சொல்றாங்க, சொல்லிய செய்தி கேட்டவங்க சிரிக்கிறாங்க. எதற்காக நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்பதாக அவர்களிடத்தில் கேட்கப்படும் பொழுது ரசூலுல்லாஹ் நான் தான் மரணமாக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய தந்தை சொன்னார்கள் என்பதாக தன்னுடைய மரணத்தை கூட பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய தூதர் மீது அவ்வளவு பாசம் வைத்து வந்தவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படிப்பட்ட பாத்திமாவுடைய கரங்களால் இல்லாது வெட்டுவேன் என்பதாக சொன்னார்கள் என்றால் இன்றைய சமூகத்தில் தண்டனைகள் எந்த அளவுக்கு பாரபட்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரொம்ப வெளியே போகாட்டியும் நமக்கு மத்தியில் இந்த தண்டனை விஷயங்கள் எப்படி இருக்கின்றது, ஒரு குறை காணக்கூடிய விஷயங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது. சமூகத்தில் அறிமுகம் இல்லாத நபர்களாக இருந்தால் அவர்கள் மீது சட்டங்களும் அது சம்பந்தமாக நடவடிக்கைகளும் எடுக்கப்படக்கூடிய சமூகத்தின் அந்தஸ்தோடு 4 நபர்களுக்கு அறிமுகமாக இருப்பவராக இருந்துவிட்டால் அவர்கள் இந்த தவறுகளை செய்தால் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோமே என்று சகோதரர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்பேற்பட்ட தண்டனைகள் பாரபட்ச ஒரு சமூகம் காட்டும் என்றால் அந்த சமூகம் இதற்கு முன்னால் அழிக்கப்பட்டார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், கஞ்சத்தனம் காட்டுவது. இன்றைக்கு பொருளாதாரம் என்பது அடிப்படையான விஷயமாக இருக்கின்றது. மக்கள் அதன் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். மருத்துவ உதவியாக இருக்கட்டும், ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இந்த பொருளாதாரத்தின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அந்த உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார். அதை நாம் புரிய வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் கூட கொடுப்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தானே என்ற சிந்தனைக்கு நாம் வர வேண்டுமே தவிர அவர்கள் எல்லாம் தேவை உடையவர்கள், நான் வழங்கக்கூடியவன் என்ற சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 24 அத்தியாயம் 38வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றார், இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய செல்வம், இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய அருட்கொடைகள் எல்லாம் எதன் காரணம் என்பது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ ஒருவருக்கு ரிஸ்கை கொடுக்க வேண்டும் என்பதாக நினைத்து விட்டால் பிகைரி ஹிசாப் அல்லாஹ் கணக்கின்றி கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். நம்முடைய உழைப்பின் காரணமாக அல்ல, நம்முடைய அறிவின் காரணமாக அல்ல, நம்முடைய முயற்சியின் காரணமாக அல்ல, அல்லாஹ் நாடியின் காரணமாக பொருளாதாரம் வந்திருக்கிறது. நம்ம கஞ்சத்தனம் காட்டிடக்கூடாது, எதையும் நம்ம கொடுத்திடக்கூடாது. சிலர் குடும்பத்திற்கு கூட செலவு செய்வதற்கு யோசிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சூரா கலமில் சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு தோட்டவாசிகள் வரலாறை சொல்கின்றான், மிக சுருக்கமாக சொல்கின்றேன். அந்த தோட்டத்துடையவர் 3 பங்காக அந்த தோட்டத்துடைய விளைச்சலை பங்கு வைப்பார். ஒரு பங்கை ஏழை மக்களுக்கு அப்படியே கொடுத்துருவாரு, ஒரு பங்கை தன்னுடைய குடும்பத்தில் எடுப்பாரு, மற்றொரு பங்கை அந்த தோட்டத்தில் போடக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ் அதிகமான விளைச்சலை கொடுத்தார். இந்த விளைச்சலுடைய வெகுமதியை புரியாமல் அவருடைய மகன்கள் கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அப்படியே பதிவு செய்கின்றார். சொன்னாங்க, நம்முடைய வாப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கிறாரு, நம்ம இவர் கொடுக்க கூடாது. எனவே அறுவடை செய்யக்கூடிய நாளில் நாம் அதிகாலையில் சென்று எல்லாத்தையும் அறுவடை செய்ய வேண்டும் என்பதாக அந்த மகன்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். நாம் என்ன செய்தோம் தெரியுமா? இந்த தர்மத்தின் மூலமாகத்தான் நாம் அதை விளைவிக்கின்றோம் என்பதை புரியாத காரணமாக கஞ்சத்தனம் காட்டினார்களே. அல்லாஹ் மலாயிக்காவை இறக்குகின்றான். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த தோட்டத்தை ஒரே ஒரு முழுமையாக நாசமாக்கி விட்டான் அல்லாஹ் அந்த மலாயிக்காவின் மூலமாக. காலையில போறாங்க, ஒரு பார்த்த மாத்திரத்தில் பஞ்சன போகும் பயத்தவர்களாக எந்த மக்களுக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சுட்டா வந்து தர்மம்னு கேட்பாங்க, சதக்கான்னு கேட்பாங்க, வெளியே பசிக்குன்னு கேட்பாங்க, அதெல்லாம் கொடுக்க கூடாது என்பதாக பயத்தவர்களாக மெதுவாக போறாங்க. அல்லாஹ் இது குலன்னனையும் மிஸ்கீன், எந்த மிஸ்கீன்களும் வந்துவிடக் கூடாது என்பதாக பேசிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் போய் பார்த்தால் முழுமையாக அல்லாஹ் இடத்தை மாற்றிருக்கின்றான். அப்பொழுதுதான் அது இருக்கக்கூடிய நடுநிலையாக ஒரு மனிதன் சொன்னான், பால அவுசதுகும் அலம் அகுல்லகும் லௌலா துஸப்பிஹூன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, அல்லாஹ்வை நாம் துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னேன். நாம் நஷ்டமாளிகளாக மாறிவிட்டோம் என்பதாக அந்த நேரத்தில் அல்லாஹ் தோட்டத்தை ஒன்றுமில்லாமல் அழித்தான் என்றால் என்ன காரணம்? கஞ்சத்தனத்தை காட்டியது காரணமாக. அந்த கஞ்சத்தனம் என்பது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதாக குர்ஆன் சொல்லி காண்பிக்கின்றார். மூன்றாவது விஷயமாக, தேவையற்ற கேள்விகள் யார் கேட்டுக்கொண்டே இருப்பார்களோ
நபிமார்களிடத்திலும் சரி, கல்வியாளர்களிடத்திலும் சரி, அர்த்தமில்லாத அதன் மூலம் மாற்றக்கூடிய அறிவை பெறுவதன் நோக்கமும் இல்லை. தேவையற்ற கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சமூகம் அளிக்கப்பட்டதற்குண்டான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், "ஹதபனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு குத்பா நிகழ்த்தினார்கள். ஃபகால சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, கத் ஃபுரித அலைக்கும் அல் ஹஜ், உங்களுக்கு ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஃபஹுஜ்ஜு, எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்பதாக சொல்லப்பட்டது. சொல்லிட்டாங்க. இந்த சமூகத்துக்கு எது தேவையோ அதை முழுமையாக சொல்லக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதர், எதையுமே மறைக்காதவர்கள். அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் உடனே ஒரு மனிதர் எந்திரிக்கிறார். ஃபகால ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரே, அபி குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருடம் இந்த ஹஜ் நாம செய்யணுமா? எப்படி கேட்கிறாரு? ஒவ்வொரு வருடம் நாம் இந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டுமா? ஹஜ் என்பது கடமை. அந்த கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அதை செய்யாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் தண்டிக்கப்படுவார்கள். அப்பேற்பட்ட நிலைமை இருக்க அவர் கேட்கிறாரு. சும்மா அமைதியா இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க. அவர் முதல்ல ஹஜ்ஜா காலஹா ஸலாத்தன், 3 முறை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். உடனடியாக சொன்னார்கள், உங்களை என்ன விட்டுட்டனோ, ஒரு விஷயத்தை நான் சொல்லி விட்டுட்டேன்னு சொன்னா அப்படி விட்டுருங்க. நான் ஆம் என்று பதிலளித்து விட்டேன் என்றால் அவன் நீங்க வருடம் செய்யணும்னு சொன்னா உங்களால செய்ய முடியாத அளவுக்கு அது கடமையாயிரும். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்பதாக நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் கடமையாகிவிடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தவில்லை. அன்புக்குரிய சகோதரரே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் அளிக்கப்பட்டதெல்லாம் அதிகமான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய நபிமார்களிடத்தில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே மக்களே, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தடுத்து விட்டால் அதை நீங்கள் எதையும் கேட்காமல் அதை விட்டு நீங்கள் தவிர்த்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை நான் ஏறிவிட்டால் எந்த கேள்விகள் கேட்காமலும் உங்களால் முடிந்த அளவிற்கு செய்வதற்குண்டான முழு முயற்சிகள் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான கேள்விகளை கேட்பதும் நபிமாருடைய கருத்துக்களுக்கு முரண்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், இன்னைக்கு கேள்வி கேட்டு எப்படி கேட்டாலும் பதில் சொல்றதா கல்வியாளர் என்று நாம் எழுதி வைத்திருக்கின்றோம். எப்படி இன்றைக்கு கல்வியாளர் என்றால் ஒரு வேளையில் அமர்ந்து கொண்டு கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் பதிலளித்து விட்டார் என்றால் அப்படியே நம்ம விரும்பி கொண்டிருக்கிறோம். சொல்பவர்களே, எத்தனையோ இமாம்கள், பெரும் பெரும் முஹத்திஸ்கள், சமூகத்திற்காக பணியாற்றும் இமாம்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அட, இப்பேற்பட்ட உலகளாக நீங்க ஃபேமஸா இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்களே. ஆமா, தெரியாது என்று பதிலை சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. ஆனால் இந்த பின்ன எப்படியெல்லாம் கேள்வியை கேட்கிறார்கள். மார்க்கத்திற்கு அடிப்படையான விஷயங்களை அறிவதற்குண்டான கேள்விகளை தாண்டி தொழுகை சம்பந்தமாக எத்தனையோ கேள்விகள் இருக்கும், மற்ற முக்கியமான காரியங்கள் சம்பந்தமாக எத்தனையோ கேள்விகள் இருக்கும். அதை பற்றி எல்லாம் சிந்திப்பதல்ல. இன்னும் சில சாரார்கள் என்னுடைய கேள்விக்கு உங்களால் பதிலளிக்க முடியுமா என்று கூட பெருமையை சுத்தக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னாங்க, அதிகமான கேள்விகள், தேவையற்ற கேள்விகள் கேட்கக்கூடிய சமூகத்துடைய நிலை என்பது முன்னால் அதிகப்பட்ட நிலை என்பதாக சொன்னார்கள் என்றால், எனக்குரிய சகோதரர்களை அப்பேற்பட்ட விஷயங்களிலிருந்து தவிர்த்திருந்து எதை கேட்டோம் அந்த அடிப்படை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அவர்களுடைய ஒரு பிரார்த்தனையோடு இந்த முதல் சுமாவை பயிர் செய்யுமே. அதை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, முதல் ஜும்ஆவில் முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள் அழிக்கப்பட்டதற்குண்டான காரணங்களை நாம் பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது செய்தியாக சொன்னாங்க, குர்ஆனில் 2 வகையான வசனங்கள் இருக்கின்றது. முஹ்கமான வசனங்கள், மக்களுக்கு அடிப்படையாக தேவையான தெளிவான வசனங்கள்.
இதுல விளக்கங்கள் நமக்கு இருக்கும், நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் சில வசனங்கள் இருக்கின்றது முத்தஷாபிஹான வசனங்கள், அதனுடைய தக்வீர்கள், அதனுடைய விளக்கங்கள் அல்லாஹ்வே அறிந்தவன். அதை நமக்கு சோதனையாக அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை நமக்கு சொன்னதை கேட்டுவிட்டு நாம் செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர்கள் ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முறையில் ஒன்று. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார், சில மக்கள் இருக்கிறார்கள் குர்ஆனில் முரண்படுவதின் காரணமாகவும் வேதத்தில் முரண்படுவதின் காரணமாகவும் முன்னால் வாழ்ந்த மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு அளிக்கப்பட்ட வேதத்துல முரண்படுவதின் காரணமாக அவர்கள் அளிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், தேவையில்லாத வாதங்கள், தேவையில்லாத ஆய்வுகள் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு முரண்பாடான ஒரு நிலைக்கு கொண்டு சென்று விட்டது. படிப்பதை விட விவாத களங்களை சமூகத்தில் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், فَأَمَّا فِي قُلُوبِهِمْ زَيْغٌ فَيَتَّبِعُونَ مَا تَشَابَهَ مِنْهُ ابْتِغَاءَ الْفِتْنَةِ وَابْتِغَاءَ تَأْوِيلِهِ. யாருடைய உள்ளத்தில் குழப்பங்கள், யாருடைய உள்ளத்தில் அந்த இது போன்ற பசாத கலப்புன்னு சொல்லி இருக்குதோ, இவங்க அது போன்ற வசனங்களை கலர ஆரம்பிப்பாங்க. அது போன்ற நிலைகளில் நாங்கள் கண்டுபிடிக்கின்றோம் என்பதாக சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறார், وَمَا يَعْلَمُ تَأْوِيلَهُ إِلَّا اللَّهُ. அல்லாஹ்வை தவிர அதனுடைய விளக்கங்கள் யாரும் தெரிய மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். கல்வியாளர்கள் சொல்வார்கள், يَقُولُونَ آمَنَّا بِهِ. நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், அதை நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம். குல்லும் மின் இன்தி ரப்பினா, எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதாக அவர்கள் சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுகிறது என்பதாக சொல்லிக் கொண்டு எத்தனையோ மக்கள் அது போன்ற விஷயத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பாடு ஏற்படாது என்பதாக எத்தனையோ கிதாபுகள் எழுதியும் கூட அதையெல்லாம் தாண்டி, அதையெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு நபர் சமூகத்தில் அறிஞராக அங்கீகரிக்கப்பட்டு அவர் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார், அப்பேற்பட்ட ஹதீஸை கூட முரணாக கருதக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் என்றால், அன்புக்குரிய சகோதரர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொன்னாங்கன்னு சொன்னார், அதை நமக்கு கூறினார் என்றால் அதில் இஹ்திலாஃப் ஆகாமல், அதில் குழப்பம் அடையாமல் நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, யார் இந்த மார்க்கத்தில் வரம்பு மீறுவார்களோ, வரம்பு மீறி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் அழிக்கப்பட்டதற்குண்டான காரணம், முன்னால் வாழ்ந்த சமூகம் அழிக்கப்பட்டதற்குண்டான காரணம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு முறை ஹஜ் 10வது நாளில் அகபாவில் கல்லெறிவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் இருந்தவர்களாக சிறிய சிறிய கற்கள் எடுத்து தர சொன்னாங்க. அப்பொழுது பெரிய பெரிய கற்கள் எடுத்து தரப்படுகின்றது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், இய்யாக்கும் வல் உஜூஃபித்தி, யார் இந்த மார்க்கத்தில் வரம்பு மீறி போகுவார்களோ, இதற்கு முன்னால் அழிக்கப்பட்ட சமூக மக்கள் காரணம் என்னவென்றால் அவருடைய மார்க்கத்தில் வரம்பு மீறி போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத்துன்னு சொல்லி இருக்கிறாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் நேசிப்பதற்கு உண்டான வரைவிலக்கணமா இது நமக்கு சொல்லி இருக்காங்களா, அதோடு நாம் நின்று கொள்ள வேண்டும். ஒரே அடியாக அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றாமல் இருந்துவிடக் கூடாது. ஒரே அடியாக தன்னுடைய ரத்தத்தை வெளிப்படுத்தி அதை மகத்துவத்தில் சொல்லப்படாத இபாதத்துகள் எல்லாம் காட்டிக்கொண்டு இப்படி வரம்பு மீறிவிடக் கூடாது. இப்படி வரம்பு மீறினால் அவர்களும் அழிக்கப்படுவதற்கு உண்டான காரணங்களுக்கு உண்டான செயல்பாடுகளை செய்கிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, தண்டனை பாரபட்சம் காட்டக்கூடாது, கஞ்சத்தனம் செய்யக்கூடாது, தேவையற்ற கேள்விகள், குர்ஆன் வசனத்தின் முரண்பாடுகள், வெறும் மார்க்கத்தில் வரம்பு மீறுதல், இது போன்ற விஷயங்கள் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்பேற்பட்ட அது போன்ற விஷயங்கள் நாம் தவிர்த்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் எங்கெல்லாம் முஸ்லிம் மக்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்கள் இறந்திருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் என்றால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். எங்கெல்லாம் மக்கள் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய உதவி கரங்களை நீட்டி உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கியது புரிவானாக. நோயால் யார் சிரமப்படுகிறார்களோ அவருடைய நோயெல்லாம் அல்லாஹ் நிவர்த்தி செய்து நோய் நிவாரணை கொடுப்பானாக என்று பிரார்த்தித்து இந்த இரண்டாவது சுமாரை திரையிடுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.